என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்குங்க மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பெயர்ச்சியின் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் 20/12/2023 அன்று புதன்கிழமை மாலை 5:23 உங்களது மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகி உள்ளார். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கு இந்த சனி பகவான் நல்ல பலனை தருவார் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்னும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு 7.5 காலங்கள் முடியவில்லை. கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும், வேற வழி இல்லைங்க. நீங்கள் செய்யும் தொழிலில் பல பிரச்சனைகளை உண்டாக்கி தந்திருப்பார் இந்த சனி பகவான் 7.5 காலகட்டத்தில். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் குறைவாக இருந்திருக்கும். ஒரு சில மாணவர்களுக்கு கல்வியில் தடைகளை உண்டாக்கி இருப்பார் சனி பகவான். இந்த 7.5 காலத்தில் நீங்கள் பட்ட பாடு நிறையா பிரச்சனைகள், நிறையா கஷ்டங்களை இந்த சனி பகவான் வாரி வழங்கியிருப்பார். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண தடையை உண்டாக்கி இருப்பார் 7.5 காலகட்டத்தில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான். ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளை மாட்டி அலைச்சல்களை கொடுத்திருப்பார் சனி பகவான். 7.5 நடக்கும் பொழுது வைத்திய செலவுகளை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் இந்த சனி பகவான். இப்படியெல்லாம் பல கஷ்டங்களை மகர ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் இந்த 2.5 காலமாக கண்டிப்பாக அனுபவித்திருப்பீர்கள். இந்த சனி உங்களுக்கு ஒரு பாகம் முடிந்து விட்டது, ஜென்மச்சனி முடிந்து விட்டது. இந்த ஜென்மச்சனி காலத்தில் நிறைய கஷ்டங்கள் கண்டிப்பாக பட்டிருப்பீர்கள். 5 ஆண்டுகள் முடிந்து விட்டது. தற்சமயம் உங்களுக்கு மகர ராசிக்கு 2வது வீட்டில் பாதச்சனியாக சனி பகவான் அமர்ந்துள்ளார். இந்த பாதச்சனி சிறு சிறு பிரச்சனைகளும் வாழ்க்கையில் பல யோகங்களையும் வாரி வழங்கி தருவார். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. உங்கள் பழைய தொழிலை விரிவு செய்ய உதவிகள் கிடைக்கும். யாராவது ஒரு நண்பர்கள் ஏப்பா இப்படி இருக்கிற, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, கவலைப்படாத, நான் உனக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட்டு தர்றேன், அந்த அமௌண்ட்டை வச்சு உனக்கு தெரிஞ்ச தொழிலவே அப்படியே மொல்ல பண்ணு, நிதானமாக பண்ணு அப்படின்ட்டு உங்கள் நண்பர்கள், உங்களுடைய உறவு முறையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக சொல்லுவார்கள். நீங்களும் சரிங்க, மற்ற தொழிலுக்கெல்லாம் போக வேண்டாம், இருக்கிற தொழிலை பார்த்துக்கிட்டு, தெரிஞ்ச தொழிலை பார்த்துக்கிட்டு அப்படியே வாழ்க்கையில் மொல்ல போய்கிட்டு இருப்போம், நல்ல நேரம் வர்றப்ப நல்லபடியாக போய்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தில் நீங்களும் ஆரம்பிப்பீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக உங்களுடைய தொழில் விரிவாகும். அவசரப்படாமல் தான் போகும். தொழிலை ரொம்ப கண்ணுங்கருத்தமாக பார்க்க வேண்டும். ஏன்னா இவ்வளவு நாளாக, கடந்த 5 ஆண்டுகளாக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு 7.5 சனி காலகட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 7.5 சனியினால் பல கஷ்டங்களை உங்களுக்கு சனி பகவான் வாரி வழங்கியிருப்பார். தற்சமயம் பாதச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பாதச்சனி காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கவனமாக இருந்தால் கண்டிப்பாக தப்பித்து கொள்ளலாம். ஒரு சிலருக்கு தொழிலை துவக்கி நல்ல முறையாக நடத்துவீர்கள். தொழிலில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் உங்களுக்கு நிவர்த்தியாகும். உத்தியோகத்தில் இடம் மாறுதல் உண்டாகும். ஒரு சிலர் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இல்லாமல் இன்னும் கஷ்டப்பட்டு இருப்பீர்கள்.
இது இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருங்க. இந்த கஷ்டங்கள் பூராமே விடுபட்டு போயிடும். நல்லபடியாக இருப்பீர்கள். ஒரு சிலர் அவர்கள் வேலை செய்யும் இடத்துல ஏதாவது லோனை வாங்கிட்டு வீடு கட்டுவாங்க, வாகனம் வாங்குவாங்க. ஆனால் பின்னாடி கொஞ்சம் நாள் ஆனோன்ன அந்த லோனை கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு உருண்டு பிறண்டு எந்திரிச்சு லோனை கட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதனால மகர ராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இந்த பாதச்சனியை அப்படியே மொல்ல தள்ளிக்கலாம். அதே மாதிரி தனத்தொழில் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா 2வது வீட்டில் சனி. இந்த 2வது வீடு தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தனத்தொழில் செய்யக்கூடியவர்கள், எந்த நேரமும் பணத்திலேயே தொழில் செய்யக்கூடியவர்கள், அதாவது இந்த பேங்க்கில் வேலை செய்கிறவர்கள், தனத்தொழில் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க. யாருக்குமே முன் ஜாமீன் போட வேண்டாம். அப்படி ஜாமீன் போட்டீங்கன்னா மகர ராசியில் பிறந்தவர்கள் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். நீங்கள் தான் அந்த கடனை கட்டக்கூடிய காலங்கள் உருவாகி போயிடும், நேரங்கள் உருவாகி போயிடும். அதனால கவனமாக இருங்க. வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருத்தல் வேண்டும். ஏன்னா மகர ராசியில் உங்களுக்கு சனி பகவான் தனது பெயர்ச்சியை முடித்து கொண்டு மகர ராசிக்கு 2வது வீட்டில் கும்ப ராசியில் அமர்ந்துள்ளார். இந்த கும்ப ராசியில் அமர்ந்துள்ள சனி பகவான் 7ஆம் பார்வையாக 8வது வீட்டை பார்ப்பார். 3ஆம் பார்வையாக 4வது வீட்டை பார்ப்பார். அதனால வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், ரொம்ப நிதானமாக இருக்கணும். அதே மாதிரி வாகன டிரைவர்கள் கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். கோபப்பட்டு குடும்பத்தில் பேசாதீங்க. அதே மாதிரி கோபப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீங்களாலும் ஏதாவது பிரச்சனைகள் வந்து போயிடும். அடுத்தது, மாணவர்களுக்கு கல்வியில் சிறு சிறு தடைகள் உண்டாகத்தான் செய்யும், வேற வழி இல்லை. மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக கல்வியில் இருப்பது நல்லது, கல்வி படிப்பது நல்லது. கல்வியில் முழு கவனம் செலுத்துவது மாணவர்களுக்கு ரொம்ப நல்லது. அதுவுமே 10th வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்கள், +2 வகுப்பில் படிக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்த மாணவர்கள் அவர்களின் கல்வியில் அதிக நாட்டம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு இந்த முத்திரையை கொஞ்சம் செஞ்சுக்கிட்டே வரணும், அடிக்கடி செஞ்சுக்கிட்டே வரணும். இந்த முத்திரையை பண்ண போகிறப்ப ஞாபக சக்தி கூடும். அதே மாதிரி சிறுமூளை பெருமூளை ரெண்டுமே டக்குன்னு உடனே வேலையை செய்யும், அந்த நிமிஷமே வேலையை செய்யும். இந்த முத்திரை வச்ச உடனே ஞாபக சக்தி கூடும். அதே மாதிரி சிறுமூளை பெருமூளை ரெண்டுமே உடனே வேலையை செய்யும். அதனால் இந்த முத்திரையை காலையில் ஒரு 10 நிமிஷம், முடிந்தால் மதியானம் ஒரு 10 நிமிஷம், இரவு படுப்பதற்கு முன் ஒரு 10 நிமிஷம் இந்த முத்திரையை பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா மாணவர்கள் கண்டிப்பாக கல்வியில் அவர்களுக்கு நல்ல ஒரு மார்க்கும் நல்ல ஒரு தேர்ச்சியும் உருவாகும். இதை மாணவர்கள் மறக்காமல் பண்ணுங்க. அதே மாதிரி சரஸ்வதி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடி சரஸ்வதி கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வாங்க. யார்? மகர ராசியில் பிறந்தவர்கள் மாணவர்கள், அதாவது தற்சமயம் 10ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களும் +2 வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களும் கொஞ்சம் கவனமாக கல்வியில் இருப்பது நல்லது. விவசாய தொழில் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பாதச்சனி தற்சமயம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்து நேராக உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டை பார்ப்பார். இந்த 4வது வீடுங்கிறது கால்நடை ஸ்தானம். அதனால் கால்நடை ஸ்தானம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள்,
கால்நடை வைத்து வளர்த்து வரக்கூடியவர்கள் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வாகனங்களில் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். உங்களுக்கும் உங்களுடைய தாயார் சொந்த பந்தத்துக்களும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் உண்டாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. கொஞ்சம் பார்த்து பழகிக்கிங்க, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த சனி பகவான் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு கும்ப ராசியில் சனி பகவான் அமர்ந்து 7ஆம் பார்வையாக 8வது வீட்டை பார்ப்பார். இந்த 8வது வீடு ஆயிலை பற்றி சொல்லக்கூடிய வீடு. அதனால் வாகனங்களில் கொஞ்சம் பொறுமை கண்டிப்பாக தேவை. நிதானமாக போயிட்டு நிதானமாக வாங்க. விவசாய தொழில் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. அதே மாதிரி மாணவர்களுக்கும் இந்த சனி பகவான் சிறு சிறு பிரச்சனைகளை கண்டிப்பாக உருவாக்குவார். கவனம் தேவை. நன்றி நண்பர்களே. எல்லா வல்ல இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், உயர் கல்வி, உயர் தொழில், மெஞ்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.